ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கேமிங் வித் கிங் ஸ்டார். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஐயோ டக்குன்னு இந்த பேர் வந்துச்சா 99 ஃபாரஸ்ட்டில் பார்ட் 2 தான் காய்ஸ். நான் அன்றைக்கி நைட்டே போட்டிருப்பேன், சொன்னால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சாரி காய்ஸ். ஓகே, இந்த இந்த வீடியோவில் நம்ம 2 சேலஞ்சு தான் முடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஓகே, இந்த டேஸ் இந்த 99 டேஸில் 50 டேஸும் சர்வே பண்ணிடுறோம். ஓகே, இப்போ இந்த தேர்ட் சைல்டை காப்பாற்றிடுறோம். தேர்ட் சைல்டும் ஃபோர்த் சைல்டும் இதில் காப்பாற்றலான்னு இருக்கிறேன் காய்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு மேக்ஸ் பண்ணிடலாம் கேம்ப் ஃபயரை. ஓகே, எல்லாத்தையும் எடுத்து போய் போட்டுடலாம். டக்குன்னு போடா. ஏற்கனவே இதை லெவல் 4, 5 கிட்டே கொண்டு வந்துட்டேன் காய்ஸ், அவ்வளோதான். ஓகே, டக்குன்னு போகும். நம்மளுக்கு தேவையான எல்லா பொருளும் கூட கச்சிச்சு. ஓகே, அவ்வளோ நம்ம எக்ஸ்ப்ளோர் வேலை போகல, இல்லைனாலும் நம்மளுக்கு கச்சிச்சு எல்லாமே செஸ்ட்லேயே. ஓகே, லெவல் 5 கொண்டு வரட்டும். இது போட்டுமா? ஓகே, இதுலேயும் கொஞ்சம் போட்டுருவோம். ஒரு மேப்பு இது செஞ்சுக்கலாம், கொஞ்சம் தேவைப்படும். மேப்பு தான் நம்ம அந்த சைல்டு எங்கே இருக்குதுன்னு பார்க்க. ஓகே, இந்த சைடு வச்சுருவோம். ஓகே, ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு 2 சைல்டை காப்பாற்றி வீடியோவை போட்டிருப்போம். இதில் இன்னும் 2 சைல்டையும் காப்பாற்றிருக்கோம் காய்ஸ். ஓகே, போகலாம். ஓகே, மரத்தை வெட்டி இன்னும் கொஞ்சம் போட்டுருவோம். இது எப்படி தெரியுமா இந்த மாதிரி 3 மரமாக இருந்தது தெரியுமா காய்ஸ்? நான் ஒரு 3-4 சீடு எடுத்து ஒரே இடத்துல பொறிச்சு வச்சிட்டேன். அதனால இந்த மாதிரி ஒரு வெட்ட வந்துன்னே இருக்குது. அதனால தான் இப்படி வந்துச்சு. ஆனால் இது இன்னும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் தனித்தனியாக வெட்டுறதுக்கு டைம் எடுத்ததுக்குள்ளே இது ஒரே மரமாக வச்சு வெட்டினா டக்குன்னு முடிஞ்சிடும். ஓகே, அதே மாதிரி பிளான் பண்ணி விட்ருவோம் இதையும். ஓகே, பிளான் பண்ணி வச்சு வாங்க அடுத்த மரத்தை போய் வெட்டிடுவோம். ஃபுல்லாக எடுத்துன்னு போயிடலாம், அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, வெட்டிட்டேன். இதையும் வெட்டுறா. ஓகே, இந்த கேமில் அடுத்தது 100 டேஸ் சர்வே பண்ண போகிறோம் காய்ஸ். அந்த சேலஞ்சும் இன்னும் சீக்கிரமாக வந்துடும் காய்ஸ். ஓகே, அப்புறம் வேறு என்னென்ன கேம் போடலான்னு நீங்களாக சொல்லுங்கள் காய்ஸ். ஓகேவா காய்ஸ்? கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகே, அங்கே ஃபாக்ஸ் வருது, டக்குன்னு போட்டுருவோம். ஓகே, போட்டாச்சு, போடுறோம். ஓகே, இது டக்குன்னு இந்த இதெல்லாம் முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவும். ஆனால் இந்த கேம் நான் ஏற்கனவே பாதி நாள் சர்வே பண்ணிட்டேன். ஏன்னா அது ஃபஸ்ட்டு 2 சைல்டு ஏற்கனவே நம்ம காப்பாற்றிட்டோம்ல கைஸ், அதனால தான் பாதி கொஞ்சம் சர்வே பண்ணேன். கேம் மாற்றி எடுத்து போட்டு போய் அவன் கிடைக்கணும். இது வந்துட்டாங்க கைஸ். இவனை அப்பயே நம்ம முடிச்சிடலாம். போகிறான் டக்குன்னு. அடி விட மாட்டேன்னா செத்துட்டான். ஓகே, நம்மக்கிட்ட இப்போ நிறையவே ஃபுட் இருக்குது. ஓகே, ரெட்ரா. ஓகே, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதெல்லாம் சீட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, இந்த மாதிரி வெட்டிடலாம். இது லெவல் 5 கொண்டு வரது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. லெவல் 6க்கு வரக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போது நல்லாயிருக்கும். ஒரு லெவல் டே 30க்கு மேலே போயிடுச்சுன்னா தினமும் வேறு மழை பெய்யும். அதுக்குள்ளேயே எப்படியாச்சும் கொண்டு வரணும். ஆனால் அதான் கஷ்டமே. நைட்டு வேறு ஆயிடுச்சு. கிட்ட வேறு எப்போ காப்பாற்றணும் தெரியல. இப்போது போய் காப்பாற்றிடலாம். சீக்கிரமாக இந்த வீடியோ முடிச்சிடலாம் இதையும். ஓகே, டக்குன்னு எல்லாத்தையும் நான் 12 எடுத்தாச்சு. ஒரு கோல் இருக்குது. ஓகே, சூப்பர். நம்ம இதே மரத்தை போட்டு ஃபுல்லாத்தையும் நிரப்ப முடியாது, கொஞ்சம் கோலை தேவை. ஆனால் நம்மக்கிட்ட அயன் ஃபுல்லாக இருக்குது, இதுவும் தான் கொஞ்சம் இல்லை. ஓகே, சாப்பிட்றோம். இவங்க இதில் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான எல்லா பொருளும் செஞ்சுருவோம். இந்த சண்டையில் காம்பஸ் எல்லாம் தேவைப்படுது நம்மளுக்கு. எல்லாத்தையும் செஞ்சாச்சு கைஸ். ஓகே, பெட்டு தான் இப்போ தேவையில்லை, நம்ம அப்படியே கூட சர்வே பண்ணலாம். கிட்ட காப்பாற்றினாலே போவோம். ஆனால் பெட்டும் போடணும் காய்ஸ். இங்கே 100 டேஸ் அந்த மாதிரி சர்வே பண்ணால் பெட்டும் தேவை. ஓகே, வாங்க கிளம்பலாம். ஓகே, இந்த சைடு இருக்குது. இந்த சைடு தானே கரெக்டு தானே. நிறைய ஃபாக்ஸ் தான் இருக்குது. இன்னும் டைம் எவ்வளோ இருக்குது? இன்னும் 30 செகண்ட் இருக்குது. அதுக்குள்ளேயே கிளம்பிட்டோம். அந்த இவன் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். பியரு சரி போடா டக்குன்னு. ஓகே, போயிட்டோம். கோல் இருக்குது. நடுவில் இந்த மாதிரி பொருள் தான் கச்சா எடுக்கலான்னு. இந்த வீட்டுக்கு தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் கைஸ் அப்புறமா. ஓகே, இங்கே பக்கத்தில் தானே இருக்க மாதிரி காட்டுச்சு. சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். நல்லா விடிஞ்சிருச்சு வேறு கைஸ்.
ஓகே கேம்ப் இருக்குது, ஓப்பன் பண்ணிடுவோமா? சரி ஓப்பன் பண்ணிடுவோம். பரவாயில்ல, பெட்ரோல் கேன் இருக்குது, எடுத்துக்கூடா. ஓகே இதையும் எடுத்துக்கலாம். இது ஓல்டு செஸ்டி தான், ஓப்பன் பண்ணலாம். 2 பசங்களை காப்பாற்றினா 3 நாள் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. டைமண்ட் வேறு கிடச்சிக்குது, சூப்பரு. ஓகே இன்ஃபோவில் ஏதோ காட்டுது, ப்ரெட்டேட்டர்னாச்சும் வந்துருப்போம், இல்லை நைட் அட்டாக்காக இருக்கும். ஆனால் நினச்சது தான். ஓகே இங்கே தானே இங்கே காட்டுச்சு, இதோ இருக்குது. தெரியாமல் அப்படியே போய் இடிச்சிருப்பேன். பாருங்க பக்கத்துலேயே இருக்குன்னு அதை கவனிக்காமல் இருக்குது. எனக்கு பால் ஏறி போய் அடிப்போம். அது 2 கரண்டி இருக்குது. ஓகே மெதுவாக போய் அடிக்கணும். இதை வச்சு அடிச்சிடணும். ஒருத்தனை போடுறாடு. ஆனால் ரொம்ப இழுத்து காய்ச்சி எனக்கு. மழை வேறு இடி வேறு அடிக்குதா, சூப்பர். அது ஏற வைக்கும், இதில் அடிப்போம். ஓகே இதெல்லாம் பிரச்சனையே இல்லை, ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய பேண்டேஜ் எல்லாம் இருக்குது. டக்கு டக்குன்னு இதுவும் அடித்து முடிப்போம். போடுறாத எவ்வளோ நேரம்டா, இது வேறு லேட் ஆகுது. கிரேகன் வேறு பவர் முடிஞ்சிடுது வேறு. சரி ரைஃபிள் எடுத்து போடும். இந்த மின்னல் வேறு ஆச்சிச்சு. சரி பரவாயில்ல, ஒன்று ஆச்சுன்னு போட்டுப்போம். நம்மக்கிட்ட மெடிக்கெட்டும் இருக்குது, பேண்டேஜும் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஆனால் பேண்டேஜ் இன்னொருத்தர் கூட விளையாடி வந்தால் நல்லா இருந்திருக்கும். ஓகே டக்கு டக்குன்னு அவனையும் அடித்து போட்டுடலாம். ஆனால் ஸ்லோவாக ஏறுறாங்க அடிக்கிறது. டக்குன்னு அடித்தா நல்லாயிருக்கும். பக்கத்துலேயே இடி வேறு விழுது. உள்ளே போன்னு இது அடிக்க சொல்ல பக்கத்தில் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அவ்வளோதான். ஆனால் கொஞ்சம் பச்சை கலரில் மாறிச்சு, அப்போது பிரச்சனை இருக்காது. அவ்வளோதான், சேர்த்துட்டான். முடிச்சிடான். அவ்வளோ இன்னும் ஒரு அடி தான். அவ்வளோதான், சேர்த்துட்டாங்க. எல்லோக்கி ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த ஃபுட்டு தான் எடுத்துன்னு போயிடணும், போசலை தேவைப்படும். அப்புறம் ஓகே இங்கேயும் ஒரு கோல்டன் செஸ்ட் இருக்குது, இங்கே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஏன்னாச்சும் நல்லதாக கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏதாச்சும் நல்லதாக கொடுங்கடாடே. ஜெயண்ட் சாக் கைஸ், இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் இதுடா கிடைக்கும். ஓகே ஒன்று சாக்கில் போட்டு போயிடுவோம். ஓகே டக்கு டக்குன்னு போயிடலாம். ஓகே இங்கே இருக்க பொருள் எல்லாத்தையும் எடுத்துப்போம். ஃபுட்டு கூட எல்லாத்தையும் எடுத்துக்கும். அந்த பெட்ரோல் வேணும். ஆனால் நான் நிறைய ஆல்பா உல்ஃபை பார்த்தேன் கைஸ், எல்லாத்தையும் நான் போட்டேன். ஒரு பெட்ரோல் கூட எனக்கு கிடைக்கல. ஆனால் பியர் பெட்ரோல் வேறு கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு அந்த ஃபைட்டுக்கு போக சொல்ல கூட ஒன்றுமே கிடைக்கல. ஓகே ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டோம். 20 வந்துச்சு, சூப்பர். போ கேம்பில் என்னாச்சும் பொருள் விட்டோமா? இல்லை. சாங்க போகலாம். ஓகே வேறு என்னென்ன கேம் பண்ணணும் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் சொல்கிற கேம் எல்லாத்தையும் போட முடியும். ஓகே டக்குன்னு போய் இது எல்லாத்தையும் அதில் கொட்டிடலாம். அவ்வளோதான், நம்ம வெற்றிகரமாக 3வது பையனையும் காப்பாற்றிட்டோம் கைஸ். ஓகே இன்னும் ஒரே ஒரு கிட்டு தான் இருக்குது. அந்த கிட்டு இந்த வீட்டில் காப்பாற்ற முடியுமான்னு தெரில. ஏன்னா அது இது கேம்ப் ஃபயர் அப்பப்போ அணைஞ்சிச்சு இந்த வீடியோ. இந்த வீடியோ நான் போட்டுட்டேன், அது போடதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கைஸ். பெட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு ஆல்ஃபா உல்ஃப் மட்டும் இல்லை என்கிட்ட, ஆல்ஃபா உல்ஃப் பெட்டில். ஆனால் மற்றதெல்லாம் இருக்குது. ஓகே நைட் ஆகிடுச்சு, ஏதோ ஸ்கிப்பு. இப்போ ஃபைட்டானாலா? ஃபைட்டு தான் கைஸ். வாங்க இது ஃபைட்டை முடிச்சிடுவோம். எங்கே ஒருத்தனுக்கு காணோம். நான் ஏதாச்சும் தப்பாக நினச்சிக்கிட்டேன். அதுக்கு வந்திருப்பாங்களே, பியர் கூட வரல. சரிங்க ஃபுட்டு சாப்பிட்டு எழுச்சி வச்சுக்கிட்டோம். அதை வந்துட்டாங்க பாருங்க. இது எங்கேருந்து அடிக்கிறீங்க? இருங்க ஃபஸ்ட்டு அந்த அம்பு விட்றவனை முடிக்கணும். எங்கே இருக்கான்? அது அங்கே இருக்கான் கைஸ். போகிறான் அவனு போடுறான். டே இவனுக்கு வந்து அடிக்கிறானுங்க நடுவில். இவங்க ஃபஸ்ட்டு இவனை முடிச்சிடுவோம். நல்லா இன்னும் ஒரு அடி தான், செத்துட்டான். நல்லா இவனுக்கு தான் பிரச்சனையே இல்லை, ஈஸியாக முடிப்போம்லாம். ஓகே ரைஃபிள் இருக்குது, இது வச்சு சொல்லலாமா? ஆனால் இது ஒரே கன்னோட ரைஃபிளுக்கு ரொம்ப பவர் கைஸ். ஆனால் ரைஃபிளில் ஒரு பிரச்சனை, அப்பப்போ புல்லட் காலியாகிடும். அது கடிக்கிறதும் அவ்வளோ கஷ்டம் இல்லைனா கொஞ்சம் கஷ்டம். இன்னும் இவங்களே 3 பேர் இருக்காங்களா, டக்குன்னு போடுறான். ஆனால் இவங்க வேறு அடி லேட்டாக விழாமல் இருக்குது பாருங்க. ஆனால் இதுவும் புல்லட் மட்டும் டக்குன்னு காலியாக ரே கண்ணில். செத்துருங்கடா டக்குன்னு. நல்லா ரெட் கலர் ஆயிடுச்சு. இது ஃபுல்லாக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். இருந்து சாப்பிட்டுலாம். அவ்வளோதான் சாப்பிட்டாச்சு. இப்போ அவனுங்களை போட்டு முடிச்சிடுவோம். போடுற அவனை அடி. அதுதான் அடிச்சுட்டு ஒருத்தன் தான். அடி போல். அவ்வளோதான், அவனும் தோற்றுட்டோம். நம்மக்கிட்டேயும் அவனுங்க வந்தானுங்க சண்டைக்கு, அதான் தோற்றுட்டானுங்க. ஓகே இது எல்லாத்தையும் எடுத்துப்போம். இவனுங்க எல்லோரையும் இதுவும் நெருப்பில் போட்டால் கூட இன்னும் நிறைய ஆகும் கைஸ்.
ஓகே, இந்த வீடியோ நான் அப்படியே போனால் லென்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் மட்டும் பண்ணிவிட்டு இதோட கட் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் 50 டேஸில் போடுறேன் கைஸ். ஓகே இருங்க, இதில் எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்ருவோம். கொஞ்சம் இதெல்லாம் போட்டுடலாம். ஓகே, எல்லாத்தையும் போட்டாச்சு. இந்த வீடியோ இப்படியே இது நம்ம டே சர்வே பண்ணுறதுக்கும் கண்ணா ரொம்ப லென்த்தாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அது வேறு அவ்வளோவா ரெக்கார்ட் ஆகுது வேறு கஷ்டம் கைஸ். டக்குன்னு இது முடிச்சிடலாம். இருங்க உங்களையும் போட்டுடலாம். ஓகே அவ்வளோதான் கைஸ், நம்ம 51வது நாள் இப்போது இருக்கும். ஓகே, மரத்தை வெட்டிடலாம். ஆனால் இன்னமும் நம்ம கேம்ப் ஃபயர் மேக்ஸ் பண்ண முடியல கைஸ், அதான் கொஞ்சம் இது வருத்தமாக இருக்குது. ஓகே, நம்ம அப்போ போட்டலாம் அந்த மாதிரி தான் கைஸ் இப்போ தான் இதோட வந்து எடுக்கிறோம். ஓகே, இதில் 2 சேலஞ்சு நம்ம எப்படியோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கைஸ். இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் 4th சைல்டுலாம் காப்பாற்றுறோம். அதுக்கு நம்ம இதை ஃபுல்லாக மேக்ஸ் பண்ணணும். இது 70-80 கிட்ட வருது. ஆனால் இந்த நைட்டில் வந்து ஸ்னோஃபால் வந்ததுனால எல்லாமே போயிடுது கைஸ். அதில் வேறு தண்டர் வேறு அடிக்குதா, நம்மளாலையும் இதுவும் ஆக முடியல. அதுக்குன்னு வேறு ஒன்று செய்யணும். ஓகே, சாப்பிட்றோம் செஞ்சு வச்சிட்டோம். ஓகே, இந்த மாதிரி அது நம்ம மரத்தையே போட்டால் அது வேலைக்கு ஆகுது. நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோருக்கு போய் கோல், பெட்ரோல் கேனு அந்த மாதிரி எடுத்தால் தான் இது நல்லாயிருக்கும். ஓகே, இங்கே ஒருத்தருக்கா நம்மளுக்கு வேறு சாப்பாடு வேறு இல்லை. சரி போட்டுருவோம் இவனு. என்னடா ஒரு மாதிரி பக் ஆயிடுச்சு கைஸ், பார்த்தீங்களா? நெட்டு பக் போல் வந்துட்டான். போடுறான் அவனை. அதெல்லாம் வீடியோ போட்டாச்சு. சரி, அவனோட மீட் எடுத்துப்போம். நம்மக்கிட்ட நிறைய கண்டு இருந்தது பாருங்கள், ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் திருப்பி. இந்த மாதிரி ஆகிதான் எல்லாத்தையும் குறைச்சி விட்டுருது. ஓகே போடா டக்குன்னு. இந்த வீடியோவில் முடிஞ்சால் அவனை காப்பாற்றுறேன் கைஸ், இல்லைனா ஷார்ட்ஸில் போடுறேன் கைஸ் அந்த வீடியோவை. ஓகே போடுறான். பக்கத்தில் வேறு எதுவும் இல்லை. ஓகே மாறிட்டேன் கைஸ். இதோடு நம்ம இந்த வீடியோவில் 2 சேலஞ்சை முடிச்சிட்டோம் கைஸ். இதோடு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது மேக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இல்லை இந்த வீடியோவில் நான் பாதி கட் பண்ணிட்டேன் கைஸ். இதுக்கு முன்னாடியே நான் இது நிறைய எடுத்த வீடியோ. இது ஃபுல்லாக 30 நிமிஷம் வீடியோ கிட்ட கைஸ். நான் இன்னும் விளையாடி எடுத்துட்டேன். அந்த மேக்ஸ் கூட பண்ணிட்டு அந்த பையனை காப்பாற்ற போக இந்த தண்டர் ரெயின் ஆச்சு. இதுவும் ஆயிடுச்சு கைஸ். நைட்டு வேறு ஆயிடுச்சா, பேர் வந்து என்னை கொண்டுருச்சு. அப்புறம் இந்த வீடியோ அந்த பையனை மட்டும் வேணால் ஷார்ட்ஸில் வந்து காப்பாற்றுங்க கைஸ். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.